40-45 வருஷம் இந்த குதிரை ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ வயிறு எரிய தானே செய்யும். நிறையா ஹீரோஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் வயிறு எரிய தான் செய்யும். யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அப்டேட். அதாவது தலைவர் 171 டைட்டிலோட டீசர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைவர் 171 வித் லோகேஷ் அப்படிங்கும்போதே ஒரு பயங்கர ஹைப் ஆகி ட்ரெண்டிங்கில் போய் அது பெரிய வைரல் ஆச்சு. எப்படா ஆரம்பிப்பாங்கன்னு எல்லாருக்கும், அதாவது லோகேஷோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், தலைவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு படம் தான் தலைவர் 171 வித் லோகேஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்டு அனிருத்தோட காம்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அனிருத் மியூசிக் எப்படி இருக்கும், அப்புறம் லோகேஷோட ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் எப்படி இருக்கும், டைலாக்ஸ் எப்படி இருக்கும், அன்பறிவு ஆக்ஷன் இதில் பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து வித் தலைவரோட ஸ்டைல் அண்ட் மாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு பயங்கரமாக இருக்குது. திடீர்னு தலைவர் 171 போஸ்டர் வந்து சன் பிக்சர் அண்டு லோகேஷ் வந்து மார்ச் 28 ரிலீஸ் பண்ணாங்க. அது ஃபஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது கையில் ஃபுல்லாக ஒரு கனெக்ட் ஆன வாட்ச் கண்டினியூஸாக அது ஃபுல்லாக கோல்டில் இருக்குது. தலைவர் கையை இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு ஒரு 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 அவருக்கே உரிதான ஒரு சின்ன ஸ்மைல், ஆனால் அதில் ஒரு வில்லத்தனம் இருக்கும். அவரோட ஹேர் ஸ்டைலு ஸோ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னமோ ஒருவேளை இது வந்து ஒரு டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட படமா, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் படமா? ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வர எல்லா படத்தோட ஃபஸ்ட் லுக்குமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஆனால் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, ஆனால் வித் கோல்டு. ஸோ அவங்க சொன்ன சன் பிக்சரும் லோகி என்ன போஸ்ட் பண்ணாங்கன்னா, April 22 நாங்கள் டைட்டில் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ லோகியோட டைட்டில் ரிவீல்னாலே நமக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று டீசர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடுவார். அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், விக்ரம் வந்து ஒரு டேபிள் செட் பண்ணி எல்லாருக்கும் சமையல் மாதிரி பரிமாறி கன்னெல்லாம் வச்சு ஆரம்பிக்கலாங்களா அப்படிம்பார் கமல். அப்படி ஒரு டைட்டிலோட விக்ரம் வந்துச்சு. அப்புறம் நமக்கு தெரியும் லியோ ஃபுல்லாக வந்து ஒரு காஃபி மேக் பண்ணுற மாதிரி, கத்தி மேக் பண்ணுற மாதிரி, சாக்லேட்டுக்குள்ளே கத்தியை விட்டு எடுத்து பிளட்டி ஸ்வீட்டுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், தலைவர் 171 எப்படி இருக்கும், அவரோட டைட்டில் ரிவீல் டீசர் எப்படி இருக்கும் அப்படின்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருக்குமே அப்படியே எப்படா 22 வரும் அப்படின்னு நான் ஈகர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம். ஸோ ஃபைனலி வந்துருச்சு. ஸோ டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு, அதில் கண்டினியூஸாக ஒரு வாட்ச்சு. ஸோ தலைவரோட என்ட்ரி நீங்கள் பார்க்கணும். ஒரு சின்ன பாக்ஸில் தலைவரோட கண்ணு, தென் கூலிங் கிளாஸ். ஸோ அந்த ஓப்பனிங்கே என்ன லோகேஷை நமக்கு சொல்ல வராருன்னா, தலைவரோட கண்ணு தான் பவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைவரோட கண்ணில் ஏதோ பவர் இருக்குன்னு. ஸோ அதை தான் அந்த டீசரோட ஓப்பனிங்கில் அவர் ஷோ பண்ணுறாரு. தென் தலைவரோட உள்ள என்ட்ரி, மாஸ் என்ட்ரி. ஒருத்தனை அப்படி அந்த லாக் செயினில், கோல்டு வாட்ச் செயினில் இழுத்துட்டு உள்ளே வந்து தலை இந்த அப்படிம்பார். அதெல்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ஸாக இருக்குது. அப்புறம் அவனை இழுத்து போட்டு தலைவரோட டைலாக் சொல்லுவார். இதில் என்ன டைலாக்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது கிட்டத்தட்ட பல வருஷமாக இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்காக அந்த ஒரு டைலாக். தலைவரோட பழைய படத்தோட டைலாக், அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு. அந்த டைலாக் சொல்லிகிட்டே அவர் ஒரு ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணி அப்படி தூக்கி அடித்தோடனே டிஸ்கோ சாங் வருது. தலைவரோட தங்கமான் படத்தோட அந்த சாங் தெரியும், டிஸ்கோ. ஸோ அந்த சாங் கேட்கும்போது இது எப்படி இருக்குன்னா, விண்டேஜ் தலைவரை பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பில்லா, ஒரு தீ, ஒரு தங்கமகன், நல்லவன் பொல்லாதவன். ஸோ அதில் வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு வில்லன் ஷேடில் இருக்கிற ஒரு ஹீரோவாக இருப்பார். தளபதி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் ஷேடில் இருக்கிற ஒரு ஹீரோவாக இருப்பார். ஸோ லோகேஷ் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, எனக்கு தலைவரோட வில்லன் அந்த இது பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ முழுக்க இந்த லுக்கு, ஹேர் ஸ்டைலை பார்க்கும்போது நமக்கு தெரியுது தலைவர் வந்து ஒரு ரக்குடான ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இந்த படம் கண்டிப்பாக லோகேஷோட முந்தைய படத்தை விட, தலைவரோட முந்தைய படத்தை, அதாவது ஜெயிலர், இதை விட இந்த படத்தில் பிளட்டு, ஆக்ஷன், வைலன்ஸ் ஹெவியாக இருக்க போகுதுங்கிறது தலைவரோட டைட்டில், அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலே நமக்கு தெரிஞ்சுது. எப்படின்னா, பொதுவாகவே தலைவரோட டைட்டில் எப்படி இருக்குன்னா ப்ளூ கலரில் ஸ்டாரில் வரும், ப்ளூ கலர் டாட்டில் வரும். ஆனால் இந்த படத்தில் வந்து டைட்டில் எப்படி வருதுன்னா தலைவருக்கு ஃபுல்லாக ரெட்டில் வருது. அப்படிங்கும்போது தெரியுது படம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்க போகுது. ஸோ வைலன்ஸு தலைவரோட ஒரு பெஸ்ட் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அன்பறிவு ட்வீட் போடும்போதே வந்து ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு தான் போகிறாரு. அதேமாதிரி லோகேஷ் சொல்லிட்டார், இந்த படம் ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் படம், நான் பண்ணாத ஒரு வெர்ஷனில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு லோகேஷ் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சொல்லிட்டாரு. ஸோ தலைவரோட இந்த லுக்கு, அந்த காஸ்டியூமு மரண மாசாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் வந்து அந்த டைட்டில் போடுற சீன் இருக்கு இல்லையா, ஒரு துணியை எடுத்து இந்த தலைவர் வந்து இந்த கையில் ஒரு பேட்ஜ்
வச்சுருப்பார், கட்டியிருப்பார். அதை இப்படி துடைப்பார். தொடச்சோன்னே ஒரு டைட்டில் வருது. நான் அவர் துடைக்கும்போது நான் நினச்சேன்னா 777 வரும்னு. ஏன்னா நமக்கு தெரியும் தீ படத்தில் தலைவர் வந்து ஒரு கூலியாக நடிச்சிருப்பார். அவர் கையில் ஒரு பேட்ச் இருக்கும், அதில் வந்து 777 இருக்கும். ஸோ அப்படி துடைக்கும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 777 வரும் அப்படின்ட்டு. பார்த்தா கூலின்னு வருது. ஸோ ஒரு கூலிக்கும் ஒரு 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 வெறித்தனமாக ஒரு ஆக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ ஏதாவது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால அந்த கூலிங்கிற டைட்டில் ஒரு சுற்றில் வருது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அது மறைச்சி உள்ளே ஒரு எல்சியூ வருது அப்படின்னு. ஆனால் லோகேஷ் தெளிவாக சொல்கிறாரு இது எல்சியூ கிடையாது அப்படின்ட்டாரு. பட் இருந்தாலும் யூடியூபர்ஸ், சோஷியல் மீடியாஸ் நிறைய பேர் அது வந்து எல்சியூவில் கனெக்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஸோ கூலி நமக்கு தெரியும், கூலிங்கிற டைட்டில் வந்து பழைய டைட்டில் தான், ஆல்ரெடி வேறு ஒரு ஹீரோ வச்சிருந்த டைட்டில் தான். ஆனால் தலைவருக்கு ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது பெரிய கொஸ்டின் மார்க். இன்னும் பெட்டர், அதாவது கூலி டைட்டில் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லல. பட் ஆல்ரெடி வேறு ஒரு ஹீரோவுக்கு வச்சிருந்த 90s வந்து ஒரு இன்னொரு படத்தோட பேர் தான் கூலி. ஸோ தலைவருக்கு இன்னொரு பெட்டராக பேர் வச்சுருக்கலாமோ, இதை விட இன்னும் பெட்டராக இன்னொரு மாசா. தலைவருக்கு சாதாரண பேர் வச்சாலுமே அது மாசாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூலிங்கிறது ஆல்ரெடி வேறு ஒரு ஹீரோவுக்கு வச்சு அதை நம்ம தலைவருக்கு வைக்கணுமே அப்படின்னு. ஏன்னா பொதுவாக தலைவரோட படத்தோட டைட்டில் தான் மற்றவங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ தலைவருக்கு ஆல்ரெடி ஒரு ரீமேக் டைட்டில் வைக்கும்போது அது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கலாமோ. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இங்கிலீஷில் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு டைட்டிலாக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, மாஸ்டர், லியோ. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாசான அதாவது இன்னும் இங்கிலீஷ் டைட்டில் ஏதாவது ஒரு இருக்குமோ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓகே, டைட்டில் ஓகே. பட்டு டைட்டிலை தாண்டி தலைவரோட அந்த லுக்கு நம்மளை வேறு லெவலில் எங்கேயோ கொண்டு போகுது. அப்புறம் வில்லை வந்து ஃபோன் பண்ணி கடைசியில் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது தலைவர் சிரிச்சு அந்த அவரோட ஸ்மைல், அந்த வில்லத்தனமான ஒரு ஸ்மைல் இருக்கு இல்லையா, அப்படி சிரிச்சுக்கிட்டு முடிச்சிடலாமா அப்படிங்கிறாரு. ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ தலைவரோட ஒரு ஆக்ஷன் பிளாக், ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் பிளாக் பார்க்குறதுக்காக நம்ம ரெடியாக இருப்போம். இப்போ இருந்தே ஒரு ஃபயர் ஆரம்பிச்சிருச்சு தலைவரோட ஃபேன்ஸுக்கு. ஸோ இனிமேல் ட்விட்டரில் அடிக்கடி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜெயிலரோட தமிழ் சினிமாவோட ரெக்கார்ட் பிரேக்கர் தலைவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எந்திரன் 2.0, லாஸ்ட்டாக ஜெயிலர், அடுத்து வேட்டையனுக்கு அப்புறம் இந்தியாவோட பிளாக் பஸ்டர் ஹையஸ்ட்டு வசூலாக கூலி இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா யூடியூப் ட்ரெண்டில் இப்போ கூலி இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தலைவரோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வயிற்றுச்சல் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னடா இந்த மனுஷன் 73 வயசு, கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதம் வந்தால் அவருக்கு 74 வயசு ஆகும். 74 வயசில் இந்த மனுஷன் என்னடா இப்போ இருக்காப்புல, இன்னும் டாப் 1ல் இருக்காப்புல. தலைவர் சொன்ன மாதிரி 40-45 வருஷம் இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வயிறு எரிய தானே செய்யும். நிறையா ஹீரோஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் வயிறு எரிய தான் செய்யும். அதனால் சோஷியல் மீடியாவில் தலைவர் திட்டுறது, அவங்களுடைய கோவத்தை கொட்டுறது அப்படின்னு நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் பலிக்காது ராஜா. தலைவர் ஓடிக்கிட்டே தான் இருப்பார். நீங்கள் என்ன பாருங்கள், இந்த கூலியோட இன்னும் ஜெயிலரோட வசூலே யாராலையும் முந்த முடியல. அடுத்து வேட்டையன் கூலி எனக்கு தெரிஞ்சு 1000 crores மேலே அடிக்கும், அது மட்டும் உறுதி. சன் பிக்சர் இதை வேறு லெவலில் பண்ணுவாங்க. லோகேஷ் பிரித்து எடுக்க போகிறாரு. அன்பரி ஆக்ஷன், பட்டைய கலப்பும். அனிருத் மியூசிக் ஆல்ரெடி தெரியும். இந்த டிஸ்கோ சாங்கு, அப்புறம் நிறையா தலைவரோட என்ட்ரி உள்ளே வரும்போதே மாசாக இருக்குது மியூசிக். ஸோ பட்டைய கலப்போது. எனிவே தலைவர் 171 கூலி படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.